Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R languageல இருக்கக்கூடிய control structures. Control structure அப்படின்னா it changes the order of the execution of statements based on a condition அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு ப்ரோக்ராம்ல வந்து எந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ஒன் பை ஒன்னா சீக்வன்ஷியல் ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? அதுவே வந்து அந்த ப்ரோக்ராம்ல ஏதோ ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கண்டிஷனை பொறுத்து அந்த எக்ஸிகியூஷன் ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் உடைய எக்ஸிகியூஷன் ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அதான் நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அல்லது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆர் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் while loop, for loop, nested loops, repeat and break, next and return statement. சரிங்களா? இந்த மாதிரி 8 types of control structures ஆர் லாங்குவேஜில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து if statement அப்படின்னா என்ன, எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். If statement அப்படின்னா it executes a set of statements if the given expression is true அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த syntax அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா if expression அதுக்கப்புறம் curly bracketக்குள்ளார set of statements. சரிங்களா? இந்த எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூ வந்து ட்ரூ அப்படின்னா இந்த curly bracketக்கு இடையில இருக்கக்கூடிய set of statements வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? இதில் if அப்படிங்கிறது கீவேர்ட், எக்ஸ்பிரஷன் வந்து இந்த bracketக்குள்ளார இருக்கணும். சரிங்களா? எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன் எக்ஸ்பிரஷனாவோ அல்லது லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனாவோ இருக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ரீட் லைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி n அப்படிங்கிற ஒரு யூசர் இன்புட் வாங்குறோம். அந்த n உடைய வேல்யூ வந்து லெஸ் தென் 0 அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்றோம். சரிங்களா? இதுல இஃப் இதுதான் கண்டிஷன் அல்லது எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூ அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? இந்த எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூ வந்து ஃபால்ஸ் அப்படின்னா எதுவுமே நடக்காது. சரிங்களா? இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்ம ஸ்லைடில் பார்த்த எக்ஸாம்பிள். இந்த ரீட் லைன் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீபோர்ட்லேருந்து ஒரு யூசர் இன்புட் வாங்கும். சரிங்களா? ரீட் லைன் ஃபங்க்ஷன் எப்பவுமே கீபோர்ட்லேருந்து வாங்கக்கூடிய இன்புட்டை ஸ்ட்ரிங் இன்புட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? நம்ம வந்து நம்பர் கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் இன்புட்டாக தான் அதை கன்சிடர் பண்ணணும். நம்ம வாங்கின இன்புட்டை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி n அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். சரிங்களா? என்னோட வேல்யூ லெஸ் தென் 0 அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறோம். சரிங்களா? பேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட வேல்யூ இந்த ஸ்ட்ரிங்கையும் கன்கார்டினேட் பண்ணோம். சரிங்களா? அதுதான் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ரன் பண்ணி பார்க்கலாம். என்டர் ஏ நம்பர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ப்ராம்ப்ட் கேட்குது. யூசர் இன்புட் கொடுக்க போகிறோம். சரிங்களா? நான் வந்து -28 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நமக்கு என்ன ரிசல்ட் வருது பாருங்க, -28 இஸ் ஏ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லி வருது. இந்த பேஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த என்னோட வேல்யூ இருக்கு இல்லையா -28, அதுக்கப்புறம் இஸ் ஏ நெகட்டிவ் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் கன்கார்டினேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். அதுக்கு தான் இந்த பேஸ்ட் ஃபங்க்ஷன். சரிங்களா? அதே போல் n அப்படிங்கிறது நம்ம கொடுத்த இன்புட். ஓகேங்களா? நம்ம நெகட்டிவ் நம்பர் கொடுத்ததால இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதனால இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. சரிங்களா? சப்போஸ் நம்ம வந்து கொடுக்குறது வந்து பாசிட்டிவ் நம்பராக இருக்குன்னு வச்சுப்போம். சரி, நான் வந்து திரும்ப ரன் பண்ணியிருக்கேன். ஒரு இன்டிஜர் நம்பர் கொடுக்குறேன். சரிங்களா? 25 கொடுக்குறேன். என்ன வரும்னு பாருங்கள், எதுவுமே ரிசல்ட்டே வராது. ஃபால்ஸ் அப்படின்னா நம்ம எதுவுமே சொல்லலை. சரிங்களா? அதே போல் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுக்குறோன்னு வச்சுப்போம், எரர் காமிக்கும். ஏன் அப்படின்னா ரீட் லைன் ஃபங்க்ஷன் வந்து வாங்குற எல்லா இன்புட்டையும் ஸ்ட்ரிங்காகவே கன்சிடர் பண்ணாலும் நம்ம வந்து அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி தான் n அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதனால் நம்பர் கொடுத்தோம்னா அதை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி n-க்கு அசைன் பண்ணிக்கும். சரிங்களா? அதே வந்து ஸ்ட்ரிங்கு கொடுத்தோம்னா எரர் காமிக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அடுத்தது if else statement. if else அப்படின்னா it executes a set of statements if the given expression is true, otherwise the statements in the else block will be executed. இந்த syntaxல பாருங்க, if ஒரு expression இருக்கு, இந்த expression true அப்படின்னா இந்த curly bracketக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த set of statements வந்து execute ஆகும். சரிங்களா? சப்போஸ் இந்த எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூ வந்து false அப்படின்னா இந்த else பார்ட்டுக்கு வந்துட்டு else பார்ட்ல இருக்கக்கூடிய இந்த set of statements வந்து execute ஆகும். சரிங்களா? true அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? எய்தர் இந்த பிளாக் அல்லது இந்த பிளாக் மட்டும் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் இந்த எக்ஸ்பிரஷனுடைய ரிசல்ட்டை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இதில் இஃப்ங்கிறது கீவேர்டு, எல்ஸுங்கிறதும் கீவேர்டு, எக்ஸ்பிரஷன் வந்து பிராக்கெட்டுக்குள்ளார எழுதணும். சரிங்களா? அதே போல் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நம்ம கர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், n அப்படிங்கிறது ஒரு யூசர் இன்புட்டு. அந்த இன்புட்டை வாங்கிட்டு n இஸ் லெஸ் தென் 0னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், n இஸ் ஏ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், n இஸ் ஏ பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லி
பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் இருந்தது. n is less than 0னா அது n is a நெகட்டிவ் நம்பர், அது மட்டும் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இங்கே வந்து எல்ஸ் பார்ட்டில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்ம ஸ்லைடில் பார்த்த எக்ஸாம்பிள். ரன் பண்ணுவோம். ஸோ என்னோட வேல்யூ வந்து நம்ம இன்புட் கொடுக்கணும். 56 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பாசிட்டிவ் நம்பர் இல்லையா? நமக்கு என்ன ரிசல்ட் வரணும்? 56 இஸ் ஏ பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேங்களா? என்ன வந்திருக்கு பாருங்க, 56 இஸ் ஏ பாசிட்டிவ் நம்பர். ஸோ இங்கே வரும்போது 56 இஸ் லெஸ் தென் 0 அப்படிங்கிறது கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். சரிங்களா? எல்ஸ் பார்ட்டில் வந்துட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. சரிங்களா? அதுதான் நமக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நான் திரும்ப ரன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். -45 கொடுக்குறேன். சரிங்களா? என்ன வருது பாருங்க, -45 இஸ் ஏ நெகட்டிவ் நம்பர். அப்போ -45 அப்படிங்கிறது இஸ் லெஸ் தென் 0. கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னா இந்த பார்ட் மட்டும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். அதான் நமக்கு ரிசல்ட்டு கிடைச்சிருக்கு. -45 இஸ் ஏ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து இஃப் எல்ஸுக்கு உண்டான சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இதுலேயே வந்து நம்ம என்னோட வேல்யூ 0 கொடுக்குறோன்னு வச்சுப்போம். சரி, நான் வந்து ரன் பண்ணி என்னோட வேல்யூ வந்து 0ன்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போம். என்ன வரும் ரிசல்ட்? ஆக்சுவலாக 0 இஸ் ஏ பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லி வருது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து 0 இஸ் லெஸ் தென் 0 அப்படிங்கிறது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் தான். சரிங்களா? ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் வந்து நமக்கு 0 இஸ் ஏ பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக 0 அப்படிங்கிறது பாசிட்டிவ் நம்பரும் கிடையாது, நெகட்டிவ் நம்பரும் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இதை எப்படி மாற்றி எழுதலாம்? இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். n அப்படிங்கிற ஒரு யூசர் இன்புட் வாங்குறோம். என்னோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0 அப்படின்னா n இஸ் ஏ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். எல்ஸ் அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். என்னோட வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன ரிசல்ட் வருது பாருங்க, யூ ஹேவ் என்டர்டு 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம். 0வும் இல்லை அப்படின்னா இட் இஸ் ஏ பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு ரிசல்ட். ஓகேங்களா? ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து முதல்ல நெகட்டிவ் நம்பர் கொடுப்போம், -26. ஸோ நமக்கு ரிசல்ட் என்ன வந்திருக்கு, என்னோட வேல்யூ -26னா -26 இஸ் லெஸ் தென் 0. கண்டிஷன் வந்து ட்ரூ. இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படிங்கிறதால இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். சரிங்களா? என்ன வந்திருக்கு, -26 இஸ் ஏ நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? நான் திரும்ப ரன் பண்ணுறேன். 25 கொடுக்குறேன். சரிங்களா? 25 இஸ் ஏ பாசிட்டிவ் நம்பர்னு வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 25 இஸ் லெஸ் தென் 0 அப்படிங்கிறது கண்டிஷன் ஃபால்ஸு. ஃபால்ஸ்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். எல்ஸ் பார்ட்டில் வந்துட்டு திரும்ப இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப் n ஈக்குவல் டு 0 செக் பண்ணுறோம். 25 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ஃபால்ஸு, எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். எல்ஸ் பார்ட்டில் வந்து நமக்கு 25 இஸ் ஏ பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதான் நமக்கு ரிசல்ட்டாக கிடைச்சிருக்கு. நான் திரும்ப ரன் பண்ணுறேன். 0 கொடுத்தா என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? 0 கொடுத்தா நமக்கு யூ ஹேவ் என்டர்டு 0 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வரணும். ஓகேவா? நான் 0 கொடுக்குறேன். யூ ஹேவ் என்டர்டு 0 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது எல்ஸ் பார்ட்டில் இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணால் அதுக்கு வந்து நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லி பேர். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் அல்லது மோர் தென் ஒன் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இதுதான் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள். ஓகேவா? இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இட் கேன் பி நெஸ்டட் எதர் இன் தி இஃப் பிளாக் ஆர் இன் தி எல்ஸ் பிளாக் ஆர் இன் போத் பார்ட் ஆஃப் தி இஃப் ஸ்டேட்மெண்ட். தேவைப்படுதுன்னா வந்து நம்ம எந்த இடத்துல வேணாலும் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நெஸ்டட் இஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் வைல் லூப்பை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.